ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, திவ்யாவை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன்னா நேத்து நைட்ல இருந்தே சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் திவ்யா கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்காங்க, அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா சாயங்காலம் வெளியே உட்காந்து சாண்ட்ரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, பிரச்சனை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. கேமராலாம் நின்று பேசிட்டு இருந்தாங்க. கேமரா முன்னாடி போயிட்டு நல்லா இருக்கியா பிரச்சனை, வீட்டுக்கு போயிட்டியா பிரச்சனை, குழந்தைகளை பார்த்தியா, குழந்தைகள் எல்லாம் ஓகேவா, நீ ஓகேவா இருக்கியா, வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதை பார்த்தா நம்ம திவ்யா என்ன பண்ணாங்கன்னா, சரி வந்து என்னன்னு கேட்போன்னு சொல்லிட்டு மெனக்கட்டு வெளியே நடந்து வந்து, என்னாச்சு சாண்ட்ரா ஓகேவா இருக்கியா, ஒன்னும் இல்ல சாண்ட்ரா வா உள்ள போலாம், சாப்பிட்டியா சாண்ட்ரா வா உள்ள வான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாங்க தெரியுமா, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க. திவ்யா நின்று பேசிட்டு இருக்காங்கப்பா, சாண்ட்ராக்கான மூஞ்சி இப்படியே இருக்கு, ஒன்னும் இல்ல நீ போயிட்டு வா, நான் ஓகேவா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க. ஏன், அவங்க மைண்ட்ல ஒரு குப்பை விஷயம் ஓடிட்டு இருக்கு. அவங்க மைண்ட்ல இன்னும் ஒரு குப்பை விஷயம் ஓடிட்டு இருக்கு. பிரஜன் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கு திவ்யா தான் காரணம், திவ்யா கூட பிரஜன் சேர்ந்தனால தான் இப்போ பிரஜன் எவிக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள ஒரு குப்பை விஷயம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குப்பை விஷயம் பிரஜனுக்கு தெரிய வந்தா பிரஜனே செருப்பு கழட்டி அடிப்பாரு. ஏன்னா பிரச்சனைக்கு தெரியும் அவர் எப்படி திவ்யா கிட்ட பழகினாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த விஷயம் திவ்யாக்கு தெரிஞ்சா திவ்யா எப்படி கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க, திவ்யாவை செருப்பு கழட்டி அடிச்சுருவாங்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு கேவலமான விஷயம் ப்ரோ. இப்படி யாராச்சும் முதல்ல சந்தேகப்படுவாங்களா சொல்லுங்களா, இப்படி யாராச்சும் சந்தேகப்படுவாங்களா? இந்த நைட்ல இருந்து இந்த விஷயத்தை மண்டையில போட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. அந்த வகையில நேத்து நைட்டு பாருக்கிட்டே ஓப்பனா உடைச்சிட்டாங்க. நேத்து நைட்டு பாருக்கிட்டே ஓப்பனா தங்கச்சின்னு வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு நேத்து ஓப்பனாவே உடைச்சிட்டாங்க. அப்போ இவங்களை என்ன சொல்ல எனக்கு தெரியல. ஓகேவா, அந்த வகையில வெளியே உட்காந்து நீங்க சாயங்காலம் ஃபீல் பண்ணி பேசிட்டு கேமரா முன்னாடி பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிஆர் டீமை பத்தி ஒரு சில விஷயங்கள் உடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு என்ன பயம்னா, பிரச்சனைக்கு வெளியே போய் ஒரு வாழ்க்கை அமையுமா, பிரச்சனைக்கு வெளியே போயிட்டு ஏதாச்சும் பட வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படம் கிடைக்குமா, அவர் மேலே ஏறி போயிருவாரா, அந்த வருத்தம் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு திவ்யா கிட்ட சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சபரி போய் உட்காந்து பேசும்போது கூட சபரி கிட்ட சேம் இதே விஷயத்தை தான் சொன்னாங்க, இன்னைக்கும் சேம் அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. பட் இவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறவங்க கொஞ்சம் வன்மம் கம்மியாக வச்சுக்கணும்ல, இப்படி கொஞ்சம் மனசுக்குள்ள வன்மத்தை கம்மியா வச்சுக்கணும்ல. இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு கூட அப்புறம் நம்ம ரம்யா விஜய் பருவங்களாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது வன்மத்தை தான் கக்குறாங்க ப்ரோ, வன்மத்தை தான் கக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் விக்ரமுக்கணி அரோரானா எதுக்கு இந்த வன்மம்? அவங்க கேம தானே போட்டுட்டு இருக்காங்க, நீங்க அவங்க மேல இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க? இதுல சொல்றத பாருங்க, இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது, நியாயப்படி பார்த்தா பிரச்சனை இந்த வீட்டுல இருந்திருக்கணும், நியாயப்படி பார்த்தா பிரவீன் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, அப்ப திறமை இருக்கவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்ன இப்ப திறமையை காமிச்சிட்டீங்க, என்ன இவங்க திறமையை காமிக்கல? இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தது உங்க திறமையை காமிக்கதான் இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இந்த திறமையை தாண்டி மக்கள் நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணும். மக்கள் கிட்ட வெறும் வன்மத்தை மட்டும் காமிச்சுனா மக்கள் எப்படி உங்களை உள்ள வச்சிருப்பாங்க? அந்த வகையில் ஏகப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம பாரு உட்காந்து இந்த சைடு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா நம்ம காமு மாமா அரோராட்ட போயிட்டு, அப்புறம் அரோரா என்னதான் இருந்தாலும் நம்ம நண்பர்கள், அது எப்படி நம்மளை பிரிக்க முடியாது, உனக்கே தெரியும், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து பார்த்துக்கோ, அது ஆதரவு கூட சேராத, வேற ஒன்றும் இல்லை, ஆதரவு கூட அதனால தான் அப்படி ஆயிட்டு, மற்றபடி நம்ம வந்து நண்பர்கள் தானே, நம்ம நண்பர்கள் தானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து குழஞ்சிட்டு இருக்காரு ப்ரோ. இதில் அரோரா அதுக்கு மேலே காலையில் அவ்வளோ செருப்படி வாங்கி சாணி அடி வாங்கி அவ்வளோ அசிங்கப்பட்ட பிறகு கூட இப்போ உட்காந்து கமாருதீன் உனக்கே தெரியும் கமாருதீன், நான் வந்து என்னதான் சண்டை போட்டாலும் உன்ட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது, உன்னை பார்த்தாலும் நான் சிரிச்சிருவேன், அது உனக்கே தெரியும் கமாருதீன், அது நமக்குள்ள ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கோ, அது அப்படித்தான். நீ வந்து காலையில் நிறைய கத்திட்ட, நிறைய வார்த்தைகள் விட்ட, பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெண்டு குழஞ்சு பேசிட்டு இருக்குறா. ஏண்டா பைத்தியக்காரன், நீங்களாம் பைத்தியமாடா, ஏன்னா தெரியாமல் கேட்குறேன். காலில் எவ்வளோ பெரிய சண்டையை போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் சண்டை போட்டு சேர மாட்டானு பார்த்தா சண்டை போட்டு 4 மணி நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே சேர்ந்து உட்காந்து தடவிட்டு இருக்கானு ப்ரோ. இது என்ன கதைன்னு கேட்க, இதில் காதில் வேற குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அரோரா வந்து காமு காலி பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். காமு இந்த வாரம் மிட் வீக் எக்ஸ்டெண்டில் வீட்டுக்கு போனாலும் போயிடுவாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ரெண்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள எதுவும் திருந்தாது அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ராக்கான விஷயத்தை பார்த்துடலாம். சாண்ட்ரா அவர்கள் வெளியே உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கஷ்டமா இருக்கு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கேமரா முன்னாடி போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் பிரச்சனை பற்றி பேசினாங்க. நல்லா இருக்கியா பிரஜன், வெளியே போயிட்டு எல்லாம் பார்த்தியா பிரஜன், எல்லாம் ஓகே தானே, வெளியெல்லாம் ஓகே தானே, நீ ஓகே தானே இருக்க, குழந்தைகளை பார்த்தியா, குழந்தைகள் எப்படி இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்களா, எல்லாரையும் பார்த்துக்கோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, நானும் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது எங்க ரம்யா, சபரி, பாரு அப்படி ஒவ்வொருத்தரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்போ அந்த இடத்துல ஒரு டாபிக் வருது, எங்களுக்கு பிஆர் டீம் இல்ல, இப்படி வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாங்க எங்களுக்கு பிஆர் டீம் இல்ல, வீட்டுக்குள்ள பல பேருக்கு பிஆர் டீம் இருக்கு, அதனால அவங்க வீட்டுக்குள்ள சர்வே ஆகுறாங்க, எங்களுக்கு பிஆர் டீம் வைக்கலாம் காசே இல்ல, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க எங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரியல ப்ரோ, இது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியல. மேபி உண்மையாவே அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்படி இருக்கலாம், பட் அது
புரியல, எனக்கு சத்தியமா தெரியல, இது நான் எப்படி மீன் பண்ணி பேசன்னு தெரியல. பட் அவங்க சொல்றாங்க, அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. அவங்க ஓப்பனாவே சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்து முக்கிய காரணமே அடுத்த ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும், இந்த வீட்டுக்குள்ள இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், இதனால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தோம். ஏன்னா வெளியே இருக்கும்போது எங்க கிட்ட சுத்தமா காசு இல்லை, எங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூட காசு இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உண்மையாவே இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டுக்குள்ள வந்து எந்த மாதிரி கேம் ஆடணும், எப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு வந்து எப்படி கேம் ஆடணும், இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்களாங்க, எவ்வளோ மட்டமாக யூஸ் பண்ணீங்க, அடுத்த ஆட்கள் எல்லாருமே எப்படி குறைச்சி பார்த்தீங்க, உங்களுக்குள்ள அந்த ஒரு எலைட் புத்தி இருக்குல்ல, ஒரு எலைட் புத்தியை வச்சு தானே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே குறைச்சி பார்த்து பேசுனீங்க. இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்க ரம்யாவே நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து 2வது நாளே குறைச்சி பேசுனீங்க. வீட்டுக்குள்ள காதல் கண்டன் கொடுக்க வேண்டியது ரம்யா தானே, அவள் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ அதுக்கெல்லாம் மீனிங் என்ன? அப்படி வீட்டுக்குள்ள எல்லாரையுமே குறைச்சு பார்த்து, ஏன் இப்போ ஒருத்தைக்கு சுபிக்ஷா ஒரு மாதிரி குறைச்சி தான் பார்க்குறாங்க, இப்போ ஒருத்தைக்கு வினோத்தை ஒரு மாதிரி குறைச்சி தான் பார்க்குறாங்க, அவங்க பேச்சிலே தெரியும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு எலைட் புத்தி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ள வந்து காசு இல்லை, குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி கதை எனக்கு தெரியல. இதெல்லாம் பேசிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து என்ன மாதிரி பேசுறாங்கன்னா, பிரஜனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, பிரஜனோட வாய்ப்புக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், ஏன்னா பிரஜன் நல்லா நடிப்பாரு, அவருக்கு நடிப்பு திறமை நிறைய இருக்கு, பட் இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாட்கள் தான் இருந்திருக்கான் அப்படிங்கும்போது அவன் வெளியே தெரிஞ்சிருப்பானா, வெளியே போயிட்டு அவனுக்கு ஏதாவது பட வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க, அப்படி பட வாய்ப்பு வேணும், அதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு நல்லபடியா அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கணும், எவ்வளவு நல்லபடியா நடந்திருக்கணும், எவ்வளவு நல்ல விஷயங்களை வீட்டுக்குள்ள நீங்க ஷோ பண்ணிருக்கணும். ஏன்னா ஆரி அவர்கள் ஒன்று சொன்னாங்கல்ல, பிரஜனுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இது வீட்டுக்குள்ள வேற யாருக்குமே கிடையாது. இப்போதைக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுல பிரஜன் தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன மாதிரி விஷயங்களை வீட்டுக்குள்ள காமிச்சிருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை கத்து கொடுத்துருக்கணும். எப்ப அந்த கடைசி வாரத்தில் ஒரு ஆக்ட்லாம் பண்ணாரு, அந்த ஆக்ட்லாம் நல்லா இருந்துச்சப்பா. அந்த ஸ்கூல் டாஸ்க்கு முன்னாடியா இல்லை இந்த வாரம் டாஸ்க் ஸ்டார்டிங் போன வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரம் தான் ஒரு மாதிரி ஆக்ட்லாம் பண்ணி காமிச்சாரு சுபிக்ஷா கூட சேர்ந்து, சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி விஷயங்களை டே 1லேருந்து போட்டிருந்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்களே. பட் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணலையே. அந்த மாதிரி விஷயத்த பண்ணாம ரூடா நான் இப்படித்தான் நான் ஹீரோன்னு சொல்லிட்டு வெறும் வாய்ப்பேச்சில் மட்டும் ஹீரோ வச்சுட்டு வீட்டுக்குள்ள பண்ணதெல்லாம் தேவையில்லாத வேலையா, சில்லறத்தனமே. அப்படி இருக்கும்போது இப்படித்தான் இருக்கும். இதில் மக்களை வேற குறை சொல்றாங்க, அவர் நல்லா தான் ப்ளே பண்ணாரு, இவங்க ஏன் வெளியே எடுத்தாங்கன்னு தெரியல, இவங்க ஏன் ஓட்டுகள் போடலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க திரும்ப வன்மத்தை கக்குறாங்க. எப்படி கக்குறாங்க, வீட்டுக்குள்ள அரோராலாம் இருக்கா, வீட்டுக்குள்ள கனிலாம் இருக்கா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பிரவீனை கம்பேர் பண்ணாமல் பிரவீன் தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், பிரஜன் வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், இவங்கெல்லாம் கேம் ஆடினாங்க, இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு டிசர்வ் ஆன ஆட்கள், ஆனால் அவங்கெல்லாம் அந்த வீட்டில் இல்லை, இவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ மக்கள் எதை பார்க்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா சில்லறத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அது மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை குறை சொல்லக்கூடாது. இது ஆதரை பேசுகிற மாதிரிலாம் இருக்கு. வீட்டுக்குள்ள தேவையில்லாமல் காதல் கண்டென்ட் கொடுத்து மக்கள்கிட்ட அடி வாங்கி வெளியே போயிட்டு மக்களுக்கு ஓட்டு போட தெரியல, மக்கள் வந்து எதை பார்க்கறாங்கன்னே தெரியல, நான் இந்த வீட்டுக்கு டிசர்வ் ஆன ஆளுன்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இது எல்லாமே கர்மா ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள அவங்க பண்ண விஷயம் எல்லாமே கர்மா. வந்த முதல் வாரத்துலேருந்து விக்ரம கனின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு வன்மத்தை கக்கினாங்க தெரியுமா. முக்கியமாக கனி மேலெல்லாம் சாண்ட்ரா ரொம்ப வன்மத்தை கக்கினாங்க. கிளவின்னு சொன்னது எவ்வளவோ வன்மம் தெரியுமா, அவ்வளோ வன்மங்களை கக்கினாங்க. அந்த வன்மத்துக்கு தான் இப்படி ஒருத்தரை பிரிச்சு விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விக்ரம் அவர்கள் கப்புள்ஸா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ பிரஜன் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு தெரியுமா, கதவை திறக்க சொல்கிறேன், நீ வேணா உன் பொண்டாட்டியை கூட்டுவான்னு சொல்லிட்டு. இப்போ அதே கதவுல உங்கள் பொண்டாட்டி வெளியே ஓடினாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ வன்மத்தை கக்குறேன்னா எனக்கு கடுப்பாக இருக்குது ப்ரோ. அவங்க உட்காந்து பேசுகிற விஷயம் அப்படி இருக்குது. வீட்டுக்குள்ள உள்ளவங்களாம் டிசர்வ், உள்ள வெளியே போனவங்க தான் டிசர்வ்னா மக்கள் யாருங்க? அப்போ மக்கள் பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே டிசர்வ் கிடையாது, உங்களே தூக்க வேண்டியதுதான். எப்படி உங்களே தூக்க வேண்டியதான். பட் நீங்க எப்படியே தப்பிச்சு உள்ள உட்காந்துருக்கீங்க, அதை எப்படி எங்களுக்கு புரியல. ஆனால் அப்படியே உங்களை காப்பாற்றி அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒருத்தி கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இவங்களே கேமரா நினச்சிக்கிறாங்க. இவங்க கேமர், மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பிடிச்ச பிளேயராக இவங்களே நினச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பிடிச்ச பிளேயர் நீங்கள் கிடையாது. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணல. ஏன்னா உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம், பொறாமை, அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. எலைட் புத்தி, இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இங்கே வந்து அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தா நம்ம காமு மாமா திரும்ப அரோரா கூட சேர்ந்தாச்சு. ரெண்டு உட்காந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கண்ணும் நோக்கியா, காலும் காக்கியான்னு சொல்லிட்டு எதெல்லாமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அரோரா பிடிச்சி கொஞ்சிறதுன்னு, அவர் கண்ணும் நோக்கியான்னு பார்க்குறதுன்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. மொத்தத்தில் ரெண்டும் திருந்தாது, விளங்காது. சரி, இதுக்கப்புறம் இந்த பலூனை என்கிட்ட தூக்கிட்டு வராங்க. இந்த பலூனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா காலையிலே அவ்வளோ அடி வாங்கியிருக்கு, அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. திருப்பி அவங்ககிட்ட போய் உட்காந்து ஒன்று பார்த்து எனக்கு சிரிப்பு வரும்.
பொண்ணை பார்த்து எனக்கு பேசணும்னு தோணும், அதை யாராலையுமே தவிர்க்க முடியாது. இது என்ன புத்தின்னு கேட்குறேன். தயவுசெய்து இந்த பழுனை யாரும் இந்த பக்கம் தூக்கிட்டு கைஸ், முடிஞ்சால் இந்த பழுனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, என்னால் முடியல. மக ரொம்ப மட்டமாக பண்ணிட்டு இருக்கு. காமு தான் மட்டம்னு பார்த்தா இது அதோட மட்டமாக இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஒன்றும் இல்லை, அடுத்த